Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard mathsல chapter 3 algebra exercise 3.13ல question number 2 வாங்க question குள்ள போலாம். Find the values of k for which the root of the following equations are real and equal. So கொடுத்திருக்கிற எல்லா ரூட்ஸுமே பார்த்தோம் அப்படினா real and equal னு கொடுத்திருக்காங்க. So real and equal னா என்ன அர்த்தம்? del வந்து equal to 0 இருக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா? So இதுவே பேஸா வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா k ஓட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. So first நம்ம வந்து இதில இருந்து a என்ன b என்ன c என்னன்னு எழுதிக்கலாம். So a which is equal to 5k minus 6, அதே மாதிரி b which is equal to 2k, c which is equal to 1. given என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா roots are real and equal னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? discriminant வந்து உங்களுக்கு equal to 0 னு இருக்கணும். அப்போ delனா என்னது ஆக்சுவலா b square minus 4ac வந்து உங்களுக்கு equal to 0 னு இருக்கணும். So b square அப்படினும்போது 2k square இல்லையா? அப்போ 2 into 2 வந்து 4. So 4k square minus 4 into 5k minus 6. a க்கு பதிலா 5k minus 6 னு எழுதிக்கிறேன். c க்கு பதிலா 1 னு எழுதிக்கிறேன், which is equal to 0. So 4k square minus 20k, 4 6 are வந்து 24, minus into minus plus, so 24 which is equal to 0. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 4 ஆல டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நான் 4 ஆல டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு எனக்கு என்ன கிடைக்கும்? k square minus 4 5s are 20, so 5k plus 6 which is equal to 0. இது இப்போ நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 6 கிடைக்கணும். அதே மாதிரி ஆட் பண்ணோம் இதில் சப்ட்ராக்ட் பண்ணாவும் நமக்கு -5 வரணும்னா 2 3s are கிடைக்கும். ரெண்டுத்துக்குமே மைனஸ் சிம்பிள் போட்டுக்கணும். நம்மளோட ஃபேக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா k minus 2 and k minus 3 which is equal to 0. அப்போ k which is equal to 2 or k which is equal to 3. ஸோ நமக்கு இப்போ k ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இதோட இந்த சம் முடியறது. செகண்ட் சம் பார்க்கலாம். ஸோ செகண்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா kx ஸ்கொயர் ப்ளஸ் 6k ப்ளஸ் 2x ப்ளஸ் 16 equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம வந்து a and b வேல்யூஸ் எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ a which is equal to k and b which is equal to 6k plus 2 and c which is equal to 16. ஓகேங்களா? ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. given என்ன கொடுத்துருக்காங்க? ரூட்ஸ் வந்து ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரியல் அண்ட் ஈக்குவல்னா நம்மளோட டிஸ்கிரிமினன்ட் படி del which is equal to 0. So del which is equal to 0 நும்போது b square minus 4ac equal to 0. b square is 6k plus 2 the whole square minus 4 into k into 16 which is equal to 0 னு வந்துரும். So 6k plus 2 the whole square நும்போது a plus b the whole square formula எழுதிக்கலாம். அப்போ 6 6 are 36, k square a square நும்போது plus 2ab இல்லையா? அப்போ 2 into a வந்து 6, so 2 6 are 12, 12 into 2 வந்து 24, so 24k plus b square வந்து 4 minus 4 into k வந்து 4k, so 4k into 16 பார்த்தோம் அப்படின்னா 64k ஆயிடும், which is equal to 0. so இப்போ நம்ம இதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். so 36k square 24k minus 64k இருக்கு. ஸோ அது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு -40k கிடைக்கும் ப்ளஸ் 4 which is equal to 0. அகெயின் வந்து இது வந்து நம்ம எல்லாமே 4 ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ டிவைடட் பை 4 போட்டுக்கலாம். ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 9k ஸ்கொயர் minus 10k plus 1 which is equal to 0ன்னு வந்துடும். இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 9 வரணும், ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 வரணும். அப்படி என்ன ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 9 1. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 9 கிடைக்கும். அதே மாதிரி இதை நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு 10 கிடைக்கும். பட் இங்கே வந்து சமேஷனில் உங்களுக்கு மைனஸ் இருக்கிறதுனால நம்ம ரெண்டுத்துக்குமே சப்ராக்ஷன் சிம்பிள் போட்டுக்கணும். இப்போ வந்து இதை டைரெக்டாக நம்மளால் ஃபேக்டராக எழுத முடியாது. ஏன்னா உங்களுக்கு இங்கே கே கூட ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்குன்றதுனால டிவைட் பண்ணி தான் எழுதணும். ஸோ அப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு டிவைடட் பை 9 டிவைடட் பை 9. ஸோ இது டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 9 1 டைம், இதுவும் 1 டைம் ஆகிடும். இதை கேன்சல் பண்ண முடியாது. இப்போ நம்மளுடைய ஃபேக்டர்ஸ் எழுதிக்கலாம். ஸோ கே மைனஸ் 1, இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா கே மைனஸ் 1 பை 9 ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும்.
அப்போ k ஈக்குவல் டு 1 ஆர் k ஈக்குவல் டு 1/9. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட k ஓட வேல்யூ. இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.